சார் சார் ரோசியை இன்னைக்கு புக் பண்ணி இருக்கிறது பெர்னாண்டஸ் முதலாளி. அதுக்கு என்ன? ரோசிக்கு பதிலா வந்தவ பயந்து ஓடிட்டா. இந்த நிலைமையில முதலாளிக்கு ரோசியத்தான் அனுப்பணும் போல. ரோசி அனுப்புறதா? வேற ஒரு பொண்ணு அனுப்பி சமாளிக்க வேண்டியதுதான். இல்லன்னா பெர்னாண்டஸ் இந்த ஹோட்டல்ல ஒரு வழி பண்ணிடுவாரு. உடனே யாரு இப்ப கிடைப்பாங்க? என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அவ வருவாளா? வருவாளான்னு கேட்டா போய் பார்த்தா பத்தாது, எப்படியாவது கூட்டிட்டு வரணும். ஐயோ நான் எப்படி? சங்கர், விமலா, வா. பார்த்து 2 நாள் ஆயிடுச்சு. நான் நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். வா உள்ள போய் பேசலாம். போது நிறுத்திடி. எப்பவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த லெட்டரை கொஞ்சம் படி. உங்க அண்ணன் விஜய் எழுதியிருப்பான். சரிம்மா. அன்புள்ள அம்மாவும் விமலாவும் அறிவது, எனக்கு இங்க வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. விமலாவோட கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நகை வாங்குறதுக்கும் விமர்சையா கல்யாணம் நடத்துறதுக்கும் நான் எங்க கம்பெனில லோன் கேட்டிருக்கேன். பணம் கைக்கு கிடைச்சதும் உடனே ஊருக்கு வரேன். இப்படிங்க விஜய். இருக்கீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க. யார் நீங்க? வணக்கம்மா. இவங்க யாரு? வணக்கம்மா. நாங்க பட்டணத்துல இருந்து வர்றோம். கோயில்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் புக் பண்ணியிருந்தோம். ஆனா முக்கியமான டான்சர் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. அதான் சிக்கல். உங்க மகளை இன்னைக்கு ஒரு நாள் அனுப்புங்கம்மா, இல்லன்னா கோயிலுக்கு தீ வச்சுடுவாங்க. அதான். ஐயோ, என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இனி டான்ஸுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நாங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரமா. அனுப்ப முடியாதுன்னு சொல்றேன்ல. இந்த ஒரு ரவுண்ட் ஆடிட்டுமேம்மா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க. பரவாயில்ல. பேசாம வெளியில போங்க. என்ன பெரியம்மா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? வெளியில போறீங்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? சும்மா ரெடி. பார்த்தா ஏமாத்தமா? அந்த Dress கழட்டிட்டு இந்த Dress சீக்கிரமா போட்டுக்க விமலா. மாட்டேன். எனக்கு வீட்டுல கொண்டு விட சொல்லுங்க. வீட்டுக்கா? மரியாதை இந்த Dress போடு. இல்ல, நான் போட மாட்டேன். டேய் ஜார்ஜ், நான் வந்துட்டேனே. அண்ணே கூப்பிட்டீங்களா? என்ன இவளை இந்த Dress போட சொல்லு. ஏய், மரியாதையா அந்த Dress போடல, உயிரோட போய் சேர மாட்டேன். போடுறீ Dress. போடுறீ போடு. அப்பம் போட்டா போட கூட வெளியே போகாது. போடுனா போடுனா போடு. போடா சட்ட போடு. போடுனா போடு. போடுனா இப்பெல்லாம் நிறைய குடிக்கிறீங்க. முதல்ல ஏறதல்ல ஊத்துறா. கெட்டு போங்க, தான் குடிங்க. முதலாளி, ரோசி இப்ப வந்துருவா. அது வரைக்கும் என்ன அவளா நினைச்சு நடத்துங்க. ஆனா அவ சொல்ற மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். போங்க நீங்க.
இல்ல அண்ணா அண்ணா வாடிங்க வாடி ரோசி இல்ல அண்ணா ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயோ வேண்டாம் ரொம்ப ஓட வைக்காத ரோசி ரோசி என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கி வண்டியில போடுங்கடா. ஐயோ முதலாளி போறாங்க. இப்ப என்ன செய்யறது முதலாளி? எனக்கு தெரியல டாக்டர், எல்லாம் நடந்து போச்சு. என் பிசினஸ் ரெக்கார்டுகளும் 1 லட்சம் ரூபாயும் ஹோட்டல் இருக்கு. அதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் போலீஸ் கையில கிடைச்சது உங்களுக்கு பட்ட நாமம் தான். ஏதோ ஜீப்போட சத்தமா இருக்கு. போலீஸான்னு போய் பாருங்க. பாக்குறேன். முதலாளி அது போலீஸ் ஜீப் இல்ல, ஏதோ ஒரு டாக்ஸி வந்திருக்கு. யாரோ பொம்பளைங்க இருக்காங்க. பொம்பளைங்களா? நீங்களா? ஆமா முதலாளி, ஜேம்ஸையும் ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களையும் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க இங்க தப்பிச்சு ஓடியாந்துட்டோம் முதலாளி. இது உங்களோட சூட்கேஸ் தானே? ஆமா. இது உங்களுதான் பாருங்க. இந்தாங்க. டாக்டர், என் பணம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. இவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கலாம். எங்களுக்கு பணம் வேணாம், ஆனா எங்களை அந்த ஹோட்டலுக்கு அனுப்பாம இருந்தா போதும். இங்கேயே ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா போலீஸோட கண்ணில் படாம பழிச்சுக்குவோம் முதலாளி. டாக்டர், இவங்க எனக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு இவங்களை ஒதுக்குறது சரியில்லை. ஜார்ஜ் இங்கே வேலை செய்யும். ரோசி என்னோட பிஏவா என் பங்களாவிலேயே இருக்கட்டும். அப்படி ரோசி அம்மா முதலாளியோட பொண்டாட்டியானதும் எனக்கு வேலை கிடைச்சதும் முதலாளி ஜேம்ஸுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா கடவுள் விடல. விமலாவோட பணத்தை போட்ட மலை பள்ளத்தாக்குல பெர்னாண்டஸ் காரோட விழுந்து செத்துட்டாரு. கடவுள் அவனை தண்டிச்சிட்டாரு. விஜய் சார், நான் போகட்டீங்களா? டேய், என் குடும்பத்தை அழிச்சவங்கள உயிரோடு இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் இனி முதல்ல அவளை தான் பார்க்கணும், ரோசியத்தான்.